கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 102:16 எப்படி சொல்லுகிறது? ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ பண்ணுகிற ஜபம், நீ புலம்புகிற காரியம், நீ கண்ணீரோடு கூட ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஒவ்வொரு ஜபத்தையும் நான் அலட்சியம் பண்ணாமல் அதை அங்கீகரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விதமான கண்ணீர் கவலைகளை குறித்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம், இல்லை கூட இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம், இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே அதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா சூழ்நிலையும் தெரியும். ஆனால் அந்த காரியத்தை நம்ம சொல்லுகிற காரியத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அப்படி அலட்சியம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், நான் உன் ஜபத்தை அங்கீகரிப்பேன், உன் ஜபத்தை நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லி அவர் இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அங்கீகரிப்பது என்பது ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையாக இருக்கிறது. ஒரு முத்திரை போடுகிறதை போல அவர் உறுதியாய் சொல்லுகிறார், உன் ஜபத்தை நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்ல. என் அன்பு சகோதரனே சகோதரியா, ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நாள் உங்களோட கண்ணீர் கவலைகள் உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து ஒரு வேளை நீங்கள் மனுஷங்கள்ட்ட எடுத்து சொல்லி அதை அவங்க அலட்சியமாக எண்ணியிருந்திருக்கலாம். எந்த காரியத்தை ஒருவேளை அவங்க புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு பதில் தராமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு திரும்பி அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் இருந்துட்டு அலட்சியம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் ஜபத்தை நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லி அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அங்கீகரிக்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், எசேக்கியாவுக்கு மரணம் வந்துருச்சு, எல்லா வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி எல்லாம் ரெடியாக்கி சொல்லியாச்சு. ஆனால் தன் மரணத்தை குறித்து சுவர்பரமாய் திருப்பி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த ஜபத்தை அங்கீகரித்து, அந்த கண்ணீரோடு பண்ணுகிற ஜபத்தை அங்கீகரித்து அவர் மரணத்தையே மாற்றி போட்டவர். ஆயுசு நாட்களோடு கூட 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் யாருக்கு அங்கீகரிப்பார்? உண்மையாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருந்து ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவரை மாத்திரமே நம்பி இருக்கும் பொழுது, அவர் என் விண்ணப்பத்தை கேட்பார் என்று சொல்லி, என் ஜபத்தை அவர் கேட்பார் என்று சொல்லி யார் உண்மையாய் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜபத்தை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அது விசுவாசமுள்ள ஜபமாக இருக்கணும். அதான் வேதத்தில் பார்க்கிறோம், விசுவாசமுள்ள ஜபம் பிணியாலே ரட்சிக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் இருதயத்தில் ஒரு நினைவு இருக்கணும். என்ன நினைவுனா, நான் என் புலம்பலை, என் கண்ணீரை, என் வேதனையை, என் சூழ்நிலையை நான் மனுஷங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் மனுஷங்கள்கிட்ட சொல்லுகிற காரியம் அது அலட்சியம் பண்ணுகிறதா இருக்கும். அது அலட்சியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் ஏமாற்றத்தோடு இருப்பேன். ஆனால் என்னை உண்டாக்கினவரோ, என்னை உருவாக்கினவரோ, இதுவரை நடத்தின எபினேசரோ, மேலும் தாங்க போகிறவரோ, நான் அவருடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை சொல்லும் பொழுது அவர் என் ஜபத்தை அங்கீகரிப்பார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்தை கேட்டு அந்த காரியங்களை அங்கீகரித்து அதற்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட எல்லாருடைய ஜபத்திற்கும் அவர் அங்கீகரித்து பதில் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.